எத்தனை பேர் இதை ரிலேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் 90s கிட்டாக இருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற விஷயத்தை ரிலேட் பண்ணுவீங்க. நான் ஸ்ரீலங்காவில் ஸ்காலர்ஷிப் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதின டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான வீடுகளில் இன்டர்நெட் இல்லை. இன்டர்நெட் நமக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம இன்டர்நெட் கெஃபேஸுக்கு போய் தான் இன்டர்நெட் பாவிக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் வந்து 15 வருஷத்துக்கு பிறகு நான் கதைக்கிறது. என் ரிசல்ட்ஸை இன்டர்நெட்டில் பார்க்கணுங்கிறதுக்காக, அன்னேரம் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் இல்லை, இன்டர்நெட்டில் பார்க்கணுங்கிறதுக்காக என்னோடய ஃபாதர் கம்யூனிகேஷன் சென்டருக்கு போய் அங்கேருந்து அன்னேரம் எஸ்எல்டி மட்டும்தான் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஸ்எல்டியோட கார்டு ஒன்று வாங்கி அதே பெரிய ப்ரைஸ் ஒன்று அதை கொண்டு வந்து எங்களோட வீட்டை அந்த பெரிய அந்த பாக்ஸ் மானிட்டர் வச்ச கம்ப்யூட்டர் ஒன்று இருந்து அந்த கம்ப்யூட்டரில் எங்களோட ஃபோன் லேண்ட்லைன் இருந்து அந்த லேண்ட்லைனில் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணி அதிலிருந்து அந்த மொடம்ட வயரை கொடுத்து அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு தெரியாமல் அதுக்கு பிறகு எங்களோட ரிலேட்டிவ் ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் ஃபிகர் அவுட் பண்ணி தந்து இன்டர்நெட்டை முதலாக எங்கள் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்காக தான் எங்களோட விட்ட பாவிச்சோம். ஸோ இது எத்தனை 2K கிட்ஸ் ரிலேட் பண்ணுவீங்கன்னு தெரியாது, பட் 90s கிட்ஸாக இருப்பீங்கன்னா நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஒரு காலத்தில் இருந்து இன்றைக்கி அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டை சர்வசாதாரணமாக நம்ம எல்லோரும் பாவிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம், ரைட்? இன்டர்நெட் முதலாக வரக்குள்ள இன்டர்நெட்டை எல்லாருமே பிலீவ் பண்ணலை. இது என்னது, இது ஒரு பேக்காட்டு வேலை, நாளைக்கு இது எல்லாம் இருக்க மாட்டேங்கி என்ன இவங்க ஹேக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேக்கிங்ஸ்கள் நடக்கும், நம்மளோட ப்ரைவசி இல்லாமல் போகும். இன்டர்நெட் நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்தால் இன்டர்நெட்டை நம்மளோட வீட்டுக்குள்ளே எடுக்கிறது நம்ம ஒரு டீமனை உள்ளுக்கு கொண்டு வர மாதிரி, அதாவது ஒரு அரக்கனை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரின்னு சொல்லி எல்லாம் பிரச்சாரம் செஞ்சாக்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் மேபி 80s கிட்டாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ரிலேட் பண்ணலாம். அதை விட பெரிய ஜோக் என்னன்னு சொன்னால் இந்தோனேஷியாவில் சில ஃபத்வா கமிட்டி ஒன்று இன்டர்நெட் வந்த புதுசுக்கு இன்டர்நெட்டில் இல்லீகல் விஷயங்கள் நிறைய நடக்குது, ஸோ இன்டர்நெட் பாவிக்கிறது ஹராம்னு சொல்லி ஃபத்வா கொடுத்த கன்செப்டும் இருக்குது. நான் சொல்கிற நம்பர் இல்லாட்டி நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள். இன்டர்நெட் வந்தோடனே இன்டர்நெட் ஹராம்னு சொல்லி ஃபத்வா கொடுத்துருந்தாங்க. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் இல்லாமல் யாருமே இல்லை. நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 24 ஹவர் இருக்க சொன்னால் 199 பேரால் கட்டாயம் இருக்க முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம அடிக்ட் ஆகிருக்கோம். அதுக்கு பிறகு சோஷியல் மீடியா டயராக வந்து சோஷியல் மீடியா டயராகலையும் அப்படி தான். அந்த டைமில் நான் ஃபோன் பாவிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து பார்த்துருந்தாலே என்ன ஃபேஸ்புக் பார்க்கியான்னு சொல்லி எங்களை விட்டு ஏச்சுடும். ஏன்னா சோஷியல் மீடியாவோட உருவாக்கம் ஃபேஸ்புக்கில் இருந்து ஆரம்பிச்சிக்கு. ஆனால் இன்ஸ்டாகிராம்லாம் இருந்துக்கு தான். நான் இன்ஸ்டாகிராம் பற்றி அநேகமானங்களுக்கு தெரியாது. அப்போ நான் என்னன்னா ஃபேஸ்புக் தானே பார்க்கப்படா, ஓகே நான் ஃபேஸ்புக் அழிச்சிட்டேன்னு சொல்லி போட்டு நான் இன்ஸ்டாகிராம் பாவிச்சிட்டு இருக்கிறேன். ஃபேஸ்புக் பார்த்தா தான் பிரச்சனை, இன்ஸ்டாகிராம் பார்த்தா பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு புது விஷயம் கொண்டு வரக்குள்ள அதை ஆதரிக்கிறாக்களை விட எதிர்க்கிறாக்கள் தான் கூட இருப்பாங்க. நாளைக்கு அப்படி எதிர்க்கிறாக்கள் ஆதரவாளர்களாக மாறுறதுக்கு முதலே ஏர்லியாக யாரெல்லாம் அதை ஆதரவு அளித்தாங்களோ, யாரெல்லாம் அந்த ஏர்லியாக அதுக்குள்ளே ஜம்ப் ஆகி அதுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டியை பாவிச்சாங்களோ இவங்கள்லாம் அதாவது எதிர்த்தாக்கள் திரும்ப அதாவது மாஸ் அடாப்ஷனுக்குள்ளே வரக்குள்ள ஆல்ரெடி ஏர்லி அடாப்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. சேம் கன்செப்ட் இன்டர்நெட் புதுசாக பூமாவுக்குள்ள உள்ளுக்கு வந்து இப்போ வேறு லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசான், அலிபாபா இதெல்லாம் இன்டர்நெட் உருவாக்கக்குள்ளே அவங்க உருவாக்கினாங்க. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, யாரா ஆன்லைனில் போய் இதெல்லாம் வாங்க போகிறாங்க, நாங்கள்லாம் கடைக்கு போய் தான் வாங்குவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்டர்நெட்டை பிலீவ் பண்ணி ஆரம்பித்த அமேசான் இன்றைக்கி $1 பில்லியன் கம்பெனி. அதே மாதிரி அலிபாபா. அதுக்கு பிறகு சோஷியல் மீடியாவோட உருவாக்கத்தில் சோஷியல் மீடியாவை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, தப்பான விஷயத்தை பாவிக்காங்க, சின்ன பிள்ளையெல்லாம் கட்டு போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த பேரண்ட்ஸே அந்நேரம் பயங்கர எதிர்ப்பு. அதாவது இந்த பேப்பர்ஸில் இந்த வார ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கால் அப்படி பிரச்சனை நடக்குது, இப்படி பிரச்சனை நடக்குது, ஃபேஸ்புக்கே பாவிக்கப்படனால இவ்வளோ பிரச்சனை. பட் இப்போ ஃபேஸ்புக் தான் அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் நியூஸ். இப்போ யாருமே பேப்பர் வாங்குறதில்ல எனக்கு தெரிஞ்சு, எல்லோரும் ஃபேஸ்புக்கில் வர நியூஸை தான் பார்த்து இப்போ செய்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இது என்ன 80s கிட்ஸ், அதுக்கு முதல்ல இருந்த 70s கிட்ஸ் பூமர் ஜெனரேஷன் எல்லாம் ஃபேஸ்புக்கில் வரக்குள்ள நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்படி தான் ஒவ்வொரு 5-10 வருஷத்துக்கு ஒருக்கா புது விஷயங்கள் உள்ளுக்கு வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக இப்போ புதுசாக வந்து இப்போ புதுசுன்னு சொல்ல இல்லை, ஓகே ஆல்ரெடி வந்து ஒரு டெக்கேடா அப்படி இல்லாட்டி இப்போ புதுசாக ஒரு 5-10 வருஷமாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி, ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்குது. ஸ்டில் இன்னும் இந்த விஷயங்கள் பிடி வராமல் இன்னொரு பிரச்சனை இருக்குது. US, கனடா போன்ற டாப் டியர் கண்ட்ரீஸில் ஒரு டெக்னாலஜி ஒன்று வந்து அது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான்
ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நம்முடைய ஏசியன் கண்ட்ரிஸுக்கு அது அறிமுகமாகும். இப்போ நான் பர்சனலாக சந்திக்கக்குள்ள ஆக்கள்கிட்ட கதைக்கக்குள்ள அநேகமான ஆக்கள்கிட்ட இங்கே கனடாவில் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எல்லாம் லைக் 10 வருஷம், அதாவது பிட்காயின் வந்த புதுசுக்குள்ளேயே அநேகமான ஆக்கள் பிட்காயின் வாங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு பிட்காயின் அடாப்ஷன் இங்கே கூடுதலாக இருக்குது. ஆனால் ஸ்டில் ஸ்ரீலங்கா, இந்தியாவை பற்றி எனக்கு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1% ஆக்கள் கூட இது சம்மந்தமான அவேர்னஸ் இல்லை. ஆனால் இங்கே 10-9% ஆக்களுக்கு இது ஆல்ரெடி இந்த விஷயமெல்லாம் தெரியும். கேட்டால் அவங்க ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சி வாங்கி நான் இந்த ரேட்டில் வாங்கினேன் அந்த ரேட்டில் வாங்கினு சொல்லி அட்லீஸ்ட் டோஜ் காயினாவது வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ நான் பிட்காயின் பற்றி கிரிப்டோ கரன்சி வீடியோ போட்டாங்க, சிலாக்கள் வந்து இது ஜீரோவாக போய்த்துருங்கிறதும் இது என்னது இது நீ கதைக்கிறப்போ ஃபேக்கான விஷயங்கள் கதைக்கிறீங்கன்னு சொல்கிறதும், அப்படி இல்லாட்டி இது ஹராம்னு சொல்கிறதும் வந்து சரி ஹராம்னு சொல்கிறீங்க, ஹராம்ங்கிறது ஃபத்வாரிக்கான இல்லை அது என்ன எங்களுக்கு அது விளங்குது இல்லை, அதனால் ஹராம் டொலி கொஞ்சம் பேர் ஆரோ கூட்டாளி சொல்கிறான் ஹராம் டொலி. ஓகே, கூட்டாளி சொன்னால் அந்த கூட்டாளிகிட்ட இது ஹராம்ட ஃபத்வாரிக்கான்டா இல்லை. ஒரு காலகட்டத்தில் இன்டர்நெட் ஹராம்னு சொல்லி ஃபத்வா கொடுத்த அதே மௌலவிமார் தான் இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருந்து ஆன்லைனில் பயான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது ஒரு டெக்னாலஜி ஒன்று வரக்குள்ள அதை ஆதரிக்கிறாங்களை விட கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க தான் கூட. ஆனால் நீங்கள் அதை சரியாக புரிஞ்சு உள்ளுக்கு எவ்வளோ வேலையாக உள்ளுக்கு வரீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் நாளைக்கு மாஸ் அடாப்ஷன் வரக்குள்ளே நீங்கள் வேறு லெவலில் ஷைன் ஆகலாம். எல்லா $1 million $1 billion பிஸ்னஸும் உருவாகிறது இப்படி. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாக்ல இருக்கிறது இன்டர்நெட் அடாப்ஷன், இந்த ஒரேஞ்சில் இருக்கிறது பிட்காயின் அடாப்ஷன். இன்டர்நெட் அடாப்ஷனை விட பிட்காயின் அடாப்ஷன் பயங்கரமாக என்ன வீதத்தில் அடாப்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் எப்படி அடாப்ட் ஆகிக்கோ அதே ரேஞ்சில் தான் பிட்காயின் அடாப்ட் ஆகிட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ பிளாக் ராக் மற்றது நிறைய கவர்மெண்ட்ஸ்கள் என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட்டுகளே மைண்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பூட்டான் சில கவர்மெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீகல் டெண்டர் அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு எல் சல்வடோர். அடுத்தது நிறைய கண்ட்ரீஸில் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ப்ரோ பிட்காயின் கேண்டிடேட்ஸாக வந்திருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட பிட்காயின் ரிசர்வ்கள் செய்கிறாங்க. அதாவது அவங்களோட மணியை சும்மா பிரிண்ட் அடித்து ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு மாற்றீடாக பிட்காயின் ஸ்டாண்டர்டை நம்ம எடுப்போம்னு சொன்னால் நாளைக்கு நம்மளோட மணியை இன்ஃப்ளேஷனை தவிர்க்கலாம்னு சொல்லி நிறைய பேர் பிட்காயின் ஸ்டாண்டர்டுக்கு மாறிட்டுருக்காங்க. ஸோ இப்படி நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்க. அதாவது இந்த US, கனடா போன்ற டாப் 10 நாடுகளில் ஆல்மோஸ்ட் இதில் அடாப்ஷன் இன்னும் ஒரு மேக்ஸிமம் 3-4 வருஷத்தில் பிட்காயின் டோட்டலி 100% ரெகனைஸ் ஒரு விஷயமா வந்துடும். ஓகே, ஆனால் இது அதே விஷயம் நம்முடைய ஏசியன் கண்ட்ரீஸுக்கு முக்கியமாக ஸ்ரீலங்கா நாடுகளுக்கு வாரத்துக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் நான் எடுக்கும், மினிமம் 5 வருஷம் நான் எடுக்கும். ஸோ ஸ்டில் நீங்கள் ஏர்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் இன்னும் அடாப்ஷனில் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இன்டர்நெட் அடாப்ஷன் இந்த அளவுக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஏரியாவுக்கு பிட்காயின் வரக்குள்ள நீங்கள் இந்த ஏரியாவில் உள்ளுக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் ஓகே உங்களோட ரேஞ்ச் வேறு லெவலில் இருக்கும். ஸ்டில் பிட்காயின் இப்போ நான் அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு ஆல்மோஸ்ட் $100,000. ஆனால் இந்த ஏரியாவில் எல்லாம் பிட்காயின் வரக்குள்ள மினிமம் பிட்காயின் $1 million டச் பண்ணியிருக்கும். ஓகே, நான் முதலாக 4 to 5 வருஷம் நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முதல் பிட்காயின் முதலாக நான் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் ஜஸ்ட் $6,000. இன்றைக்கி $100,000, மோர் தென் 10 times. ஓகே, ஆனால் ஸ்டில் நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாருமே ஏர்லி, ஏன்னா இன்னும் இது அடாப்ஷன் முடியலை. ஓகே, மாஸ் அடாப்ஷன் இன்னும் வரலை. ஸோ US, கனடா போன்ற டாப் 10 கண்ட்ரீஸில் இப்போ வந்தாலும் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் போகும். இன்னும் ஒரு பிட்காயின் சைக்கிள் 1 இல்லாட்டி 2 சைக்கிள் முடியக்குள்ளே தான் இதோட அடாப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் பீக்குக்கு போகும். ஸோ ஸ்டில் நீங்கள் ஏர்லி. உலக சனத்தொகையில் ஜஸ்ட் 5% ஆக்களுக்கு தான் இது போதுமான அளவு நாலேஜ் இருக்குது, போதுமான அளவு ஆக்கள் பிட்காயினுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடாப்ஷன் 10%, 20%, 30% போகக்குள்ளே நீங்கள் இப்போ கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வருவீங்கன்னு சொன்னால் உங்கள் நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ பிட்காயினை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் எவ்வளோ குயிக்காக உள்ளுக்கு வாங்க. அடுத்தது சிலாக்களுக்கு இந்த ஹலால் ஹராம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் எனக்கிட்ட ஹலால் ஃபத்வா இருக்குது. அப்படி உங்களுக்கு பிட்காயின் ஹலால் ஃபத்வா வேணும்னு சொன்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஹலால் ஃபத்வா தரேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் முடிவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி எந்த விஷயமே தெரியாட்டி பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக நான் டீச் பண்ணியிருக்கேன். எப்படி கிரிப்டோ கரன்சி வாங்குற, விற்கிற, எப்படி பத்திரமா சேவ் பண்ணுற, எப்படி கிரிப்டோ கரன்சி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுற, எப்படி அதை ஸ்கேல் பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில் நான் டீச் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே காமெண்ட் பண்ணுங்கள், ஏன் அது உங்களுக்கு வேணும்னு சொல்லி அதை எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பை.